ஹாய், திஸ் இஸ் வெதா ஃப்ரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லாமல் சிம்பிளான ட்ரிக்ஸஸை வச்சு மட்டும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம், அதில் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கிரிப்ட் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது நமக்கு வந்து தெரியணும். ஸோ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் அது எந்த ஜோனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்கிறதும் நமக்கு தெரியணும். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை நம்ம அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான மூல காரணம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த ஸ்கிரிப்டை எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கங்கிறதுல தான் மிஸ்டேக்கே நடக்குது. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் அனாலிசிஸில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஒரு ராங்கான ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமை நீங்கள் வாங்கும்போது எக்ஸாக்ட்லி அது உங்களுக்கு வந்து என்னென்னு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு லாஸை தான் கொடுக்கும். அப்போது ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போதே ஸோ நீங்கள் இதை ஓவராலாக வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லெவல்லேருந்து நம்ம பார்த்துருப்போம். ட்ரெண்ட் லைன் மெத்தட் பார்த்துருப்போம். அது போக நம்ம நிறைய மெத்தட்ஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கும். பட் ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து நம்ம முதல்ல அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன லெவலில் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் டே கேண்டிலில் என்ன பண்ணுங்கன்னா, நமக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை, அதாவது இப்போ இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்விங் ஹை வந்து இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸாக அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்விங் லோ. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ஒரு பாக்ஸாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இந்த மார்க்கெட்டோடைய ஸ்விங் ஹைக்கும் ஸ்விங் லோக்கும் இந்த இடப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெண்டாக இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 50% லெவலில் இருக்குது, இது ஒரு 100% லெவலில் இருக்குது, இது வந்து 0%ல் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 4ஆக நம்ம வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஜோனை ஒரு பாதியாகவும் இந்த ஜோனை வந்து ஒரு பாதியாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது 0, இது 25, இது 50, இது 75, இது வந்து 100. ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேமில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறதுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ 4 ஹவருக்கு மாற்றிட்டோம். இப்போ வந்து இந்த 25%க்கு கீழே இது என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரேக் அவுட்டு கொடுக்குது கீழே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கே வந்து ரிவர்சல் ஆகுதுன்னு பாருங்கள், 75ல் வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ இதே தான் இப்போ 75ல் ரிவர்சல் ஆகிட்டு உங்களுக்கு
திரும்ப எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் டார்கெட் 50 ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே க்ளோசிங் நடந்துச்சுன்னா 75க்கு வந்து திரும்ப போகணும். அங்கேருந்து மறுபடியும் என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு டைவர்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த லெவலை உடச்சி மேலே போச்சுன்னா அதுக்கு வந்து புல் பேக் ரேலின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையை வந்து அது பிரேக் பண்ணும்போது ஸோ இப்படி ஒரு ட்ரேடிங் லெவலை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இதோடைய ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே எடுக்கிறது? இப்போ வந்து 75ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் எடுத்துருந்தோம்னா ஸோ அதுக்கு நமக்கு ப்ரீவியஸாக என்ன ஒரு லோ பாயிண்ட் இருக்குதோ, அதாவது 50,499, அதாவது 50,500 அப்படிங்கிறது நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு ட்ரேட் எடுத்துட்டா ஸோ டார்கெட் பாயிண்ட் வந்து 51,875ங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும், ஸோ அதுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த லெவலை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டார்கெட்டாக நம்ம 52,870ங்கிறத நம்ம செகண்ட் டார்கெட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் எடுக்கிறது மெயினாக நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு ரிவர்சல் இருக்கணும், அதாவது ஒரு பிரேக் அவுட் இல்லைனா ஒரு பிரேக் டவுன் இருக்கணும். அதே நேரம் அது நமக்கு ஒரு ரிவர்சலாகவும் இருக்கணும். இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரேக் டவுன் நடந்து கீழே க்ளோசிங் வச்சது ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த 75லையும் நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னு சொன்னால் அது அடுத்த டார்கெட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சோன்னா அந்த இடத்த நம்ம ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது அடுத்த பாயிண்ட்டை நம்ம ஒரு டார்கெட் வியூவாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இன்டெக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாக்குக்குமே வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் கேண்டிலுடைய கேரக்டர் என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதுங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்த சொன்னோம். ஏன் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது இந்த லெவல்ஸ், அதாவது 50,613ங்கிற லெவல்ஸ் வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஆனால் பட் அந்த இடத்துல இருந்து என்னென்னா பையர்ஸ் வந்து மேலே மறுபடி தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா பையர்ஸோடைய ஆதிக்கம் உள்ளே வருது அப்படின்னா திரும்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் ஒரு புஷ்பேக் ஆகி ஒரு லெவல்ஸ் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து செல் என்ட்ரிக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து செல்லர்ஸ் இன்க்ரீஸாக இருக்காங்க. பட் அந்த செல்லர்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு பையர்ஸ் உள்ளே வரல, கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. அது அந்த ஒரு பர்டிகுலர் லெவலை என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் டவுன் பண்ணி க்ளோசிங்கும் நடந்திருக்கு. நம்ம அடுத்த கேண்டிலில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஒரு கன்ஃபர்மேஷன், இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தான் அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டாக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லை ஒரு விர்ச்சுவல் ட்ரேடோ நீங்கள் வந்து ஒரு 1 வீக்குக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி தெரிஞ்சால் நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதில் அக்யூரசி தெரிஞ்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.